அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத்து நிசா 125வது வசனத்தில் இவ்வாறு சொல்வான், ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்ட நிலையில் நல்லறங்கள் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் யார் முற்றிலும் நன்மையின் பக்கம் சாய்ந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ அப்படிப்பட்டவரை விட அழகிய மார்க்கம் உடையவர் யார் என்ற ஒரு கேள்வியை இந்த வசனத்தில் வைக்கிறான். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்து தான் குர்பானியினுடைய வணக்க வழிபாடுகள். அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை சூரத்துல் ஹஜ்ஜில் இறைவன் இவ்வாறு சொல்வான், லையனா லப்பாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிராணியினுடைய குர்பானியினுடைய இறைச்சியோ அல்லது இரத்தமோ இறைவனை அடையப் போவது கிடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையற்ற உணர்வு மட்டும்தான் அல்லாஹ்வை சென்று அடைகிறது என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். குர்பானி கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் எந்த விதமான பெருமையும் இல்லாமல் இறைவனுக்காக வேண்டி மட்டும்தான் நான் நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணத்தில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக.